மல்லிகை கடை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கியா? நீங்க தானே வழி போகுது. அது பாருங்க தரமான வழியில போயிட்டு இருக்கு. வந்துட்டோம். வெல்கம் டு ஹரிஹரன் பாக்ஸ். இப்போ நம்ம எங்க போறோம்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு இடத்துக்கு போங்க, அதை விளாக்ஸ் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம அங்கதான் போறோம். எங்க போறோன்றதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கு, வரவங்க பார்த்துவாங்க. கிலோமீட்டர் ஒரு ஐயா இருக்காரு, கேட்போம் அவர்கிட்ட. அங்க ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் வாங்க. அதாவது காட்டுக்குள்ள ஒரு மம்புட்டியான் ஒரே பாதை தான் தாத்தா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. போவோம், எவ்வளவு தூரம் போகுது நடந்தே போவோம். சப்ஸ்கிரைபருக்காண்டி இது கூட பண்ண மாட்டோமா? சொல்லுங்க, அந்த ஐயாட்ட கேளுங்க, 2 பாதையா பிரியுது, அந்த சைடு போகணுமா இந்த சைடு போகணுமான்னு. ஏய் இது இப்படி போய் அப்படி வருது பாரு. ஒரே பாதைதான் சொன்னாரா இல்லையா? மாட்டிக்கிட்டான். நீ தாண்டா இங்கிலீஷ் என்ன சொன்ன? ஐ திங்க் சோ வி ஆர் அப்ரோச்சிங் தி ஃபால்ஸ். அதாவது வந்து இங்கிலீஷ் பேசுறான். நீ இனிமேல் என்ன தெரியுமா பண்ற, பாதி வழி வர வரைக்கும் நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும், சரியா? அப்படி நீ இங்கிலீஷ்ல பேசுற அப்படின்னா உனக்கு பயங்கர அடி விழுவும். மாட்டேங்க பேசாமே இருக்கணும்னு ஏதோ சொன்னானே. கேமராமேன் டோன்ட் கெட் பீட் கோ டோன்ட் கெட் பீட். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? ஐ அம் ஆஸ்கிங் யூ மேன், டெல். சம்திங் வி ஆர் கோயிங் அரவுண்ட் stones. Go. Hey, cameraman, go and focus backside also. Go.
அதே மாதிரி இருக்கு. ஐயோ அப்பா. இந்த பிரான்மை படம் இருக்குல்ல, ஜெயபிரவி படம், அதுக்குள்ள இப்படிதான் இருப்பாங்க காட்டுக்குள்ள. அதே மாதிரி இருக்கும் நம்ம. அதாவது தண்ணி மறக்காம கொண்டு வந்துருங்க. ஆமா, நாக்கு தள்ளுது. ஆமா, நாங்க மறந்துட்டு வந்துட்டோம். ஒரு அவசரத்துல கிளம்பி வந்தனால மேலே போய் ஃப்ரெஷ் வாட்டரா குடிங்கலாம், இயற்கை தண்ணீர். டேஸ்டா இருக்கும். லெட்ஸ் கோ. அந்த மிஸ்கின் படம் ஒரு படம் இருக்குல்ல, அது என்னது, பால மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். அந்த படத்துல ஒரு சோகமா ஒரு சைடு உட்காந்தே இருப்பான் இல்ல, அது மாதிரியே உட்காந்துருக்காங்க. பார்க்காம போகலாம். திரும்ப எடுக்குது. போகலாம். போதும், நம்ம கூட்டிட்டு போகிறோம். போட நிற்கிது கேமரா. இது ஒரு பெரிய பாதையா இருந்திருக்கு, அதை விட்டு நம்ம இப்படி வந்திருக்கோம். பேர் எழுதி வைக்கலாம் நம்ம. அவங்க ஏதோ கெட்ட வார்த்தையில் எழுதி வச்சிருக்காங்க. பஞ்சமல் பாய்ஸ். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தண்ணி சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஃபவுண்ட் தி எல்லச்சாமி. See there. எல்லச்சாமி இஸ் a தமிழ் வேர்டு. ஓ, தங்கிலீஷ் எல்லைச்சாமி. ஏய், வேர் இஸ் முருகன் கோயில்? யூ கூட்டிகிட்டு போறியாங்களா? கூட்டிகிட்டு போறியா? யூ கூட்டிட்டு போறியா? ஐயோ, செம்மையா இருக்குடா. இது தண்ணி குடிக்கலாம்டா, செம்ம தண்ணிடா அது. சம்பவம் ஆயிரும் போல. அப்படியே மினரல் வாட்டர் தான். அப்படியே அவனே தரமா இருக்குடா. இயர் வாட்டர் தான். மக்களுக்கு சொல்லுங்க. செமையா இருக்கு. மினரல் வாட்டர் தான். ஆமா, This is the pure RO water. Very tasty water. இந்த வாட்டர் பாட்டில் இருந்தா அது நம்ம வீட்டுக்கே எடுத்துட்டு போலாம். அந்த தண்ணி டாஸ்க் வச்சதுக்கு வெள்ள பண்ணி எனக்கு. ஆனா பேசிட்டு கேமரா எனக்கு. ஹாய். அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை மலை அடிவாரத்தில் கன்னிமார் நீரூற்றுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இது வந்து நம்ம போகிற பாதை ஸ்டார்டிங்கு. தண்ணி சும்மா அருமையாக இருக்குது. குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி இயற்கையான தண்ணியை எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குது. ஆனால் பிளேஸு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வரணும், மெயினாக அந்த தண்ணிக்காகவே. ஆனால் இது வந்து போகிற பாதை தான். இன்னும் நம்ம அந்த மலை மேலே அப்படியே போகணும். போனால் தான் இன்னொரு ஃபால்ஸ், அதாவது வந்து கன்னிமார் நீரூற்றுன்ற இடத்துக்கு நம்ம போவோம். இப்போதைக்கு இந்த இடத்துல சும்மா ஒரு ரெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் இப்போ போகிறோம். சொல்லியிருப்போம்ல தண்ணி கொண்டு வரல, தண்ணி தாகமாக இருக்குன்னு. அதனால் இங்கே வந்து தண்ணி குடித்தோம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது தண்ணி. தண்ணி கூட தேவையே இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ இதுவே ஆமாம், நல்லா தாகம் தீருது, கொஞ்சோண்டு குடிச்சிட்டா கூட. நல்லா இருக்கு. பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பிளேஸ் அப்படிங்க காமிங்க, இந்த தண்ணி கொட்டுற இடத்த. One hour later. சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போகிற தண்ணியை அடைச்சி வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இவங்கள நம்ம என்னத்தை தான் பண்ணுறது? அதான் மெயினானது. அதுக்கு அப்படியே இந்த எடுத்து விட்டு தான் குளிக்கிறோம். அதாவது இப்போ வந்து கன்னிமார் நீரூற்று போய்கிட்டு இருக்கோம், கிளம்ப போகிறோம். இந்த இடத்துல இது நீரூற்று பக்கத்தில் ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது, காவல் தெய்வம். அதை தாண்டி நம்ம இந்த பாதையில் தான் போக போகிறோம். அங்கே போகலாம்.
வெள்ளிமலை துணை. கன்னிமார் நீரூற்று போகிற வழியில் ஸ்ரீ வெள்ளிமலை ஆண்டி கோயிலுக்கு வந்து இங்கே வந்து பார்க்குறோம். இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே வந்து வர்றவங்க கொஞ்சம் பாதுகாப்பாகவே வந்து அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்கு? 31/10/1941 எழுதியிருக்காங்க இங்கே கல்லுல. வெள்ளிக்கிழமை இல்லடா, நீ காஸ்மோரா படத்துல வெள்ளிக்கிழமை தான் அது. மேல இல்ல, ஏய் கீழ இருந்து மேல பாருங்களே, கீழ இருந்து செகண்ட் லைன்ல வெள்ளிக்கிழமை தானே அது போட்டிருக்கு. அது மேல இல்லடா, இவன் வெள்ளிமலையாண்டி துணை போட்டிருக்கு. சிவமயம் எழுதியிருக்கு மேல. ப்ரோ இந்த ஹரிஹரன் வீலாக்ஸ்ல இருந்து வீலாக் எடுக்க வருவோம்னு 73 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி போட்டிருக்கானுங்க ப்ரோ. என்னடா போட்டிருக்கு தெரியல. ஹரிஹரன் வீலாக்ஸில் 73 வருடங்களுக்கு பிறகு 28ஆம் தேதி மே அன்று ஹரிஹரன் மற்றும் அவர்களுடைய தம்பிகள் வீலாக் எடுக்க வருவார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். போலாமா? வாங்க. ஏய் வைடி வாங்க. எங்கிட்டு போனோம்? கீழே போ. நீங்க தானே வழி போகுது. அது பாருங்க தரமான வழியில போயிட்டு இருக்கு. நீ இங்கிட்டு வாங்க. நீ வழி இருக்காவா? வந்துட்டோமா? வந்துட்டோம். யாரா? எங்கே இருக்கோம் அப்படின்னா கன்னிமார் நீரூற்றுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து மழை பெஞ்சிருக்கனால தண்ணி ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அங்கே போக விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த நீரூற்றுக்கு கீழே இருக்க இடத்துக்கு இப்போ நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது இந்த இடம். நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்தையெல்லாம் சுற்றுலாத்தலமாக ஆக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த எல்லாம் மேலே வருது. பாக்கா இருக்குமோ? பண்ணுவோம். ஆனா இலெல்லாம் மேலே வருது. ஏன் ஆழமாக தான் இருக்கு. அங்கே கால் வச்சு பார்த்தே போங்க. பாரு சொல்லு. அதுக்கு மேல ஒரு இடம் இருக்கு. செருப்பு பைத்தியமா இருக்கான். ஐயோ அங்கிட்டு தண்ணிக்குள்ள போட்டான்டா.
சரக்குங்க சரக்குங்க வேண்டுமா? வாங்க கொடுத்துருக்கு. ஓ இதுலயே வா. சூப்பரா இருக்கு. தாத்தா தரிக்கிடுமே தாத்தா தரிக்கிடுமே தாத்தா தரிக்கிடுமே தாத்தா தரிக்கிடுமே தாத்தா தரிக்கிடுமே தாத்தா தரிக்கிடுமே நில்றா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது மாலை கட்டி உள்ள கல்லுடா. நல்லா இருக்குதே. இது நல்லா இருக்கு. ஏய் வேணா உள்ள கையில போ உள்ள மண்டையா விட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஹாய், நல்லா இருக்கீங்களே. எல்லோரும் ஃபேமிலியோட ட்ரக்கிங் பண்ணி வர தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாய் எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுச்சு இந்த இடத்துக்கு கரெக்டாக. தரமான ஸ்பாட். மஸ்ட் விசிட். சூப்பராக இருந்துச்சு. வெறித்தனமா இருக்கு. குளிக்கிறது ஒரு குதிக்கிறது காக்கா குளியல். இதை பண்ணுறதுக்கு நீ கீழே இருந்துருக்கலாமே, எதுக்கு மேலே வந்த? ஓ சரி ரைட்டு. பார்த்து வா, வலிக்கி விட்டுங்கிறாத. சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. ஏன்னா அங்கே மழை அதிகமாக பெய்யறதுனால தண்ணி ரொம்ப கொட்டுற அதிகமாக வரனால மேலே அலோடு கிடையாது. அதனால் இங்கே சின்ன நீரூட்டு ஒன்று இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் வீடியோவில். அதனால் அப்படி இங்கேயே குளிச்சுட்டு இதே கிளம்பலான் இருக்கோம். எல்லோரும் ஃபேமிலியோடு வரலாம். நாங்கள் வந்து பைக்கில் வந்தோம். பைக்கை வந்து கொஞ்சம் தூரத்தில் டேம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வரலாம். வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் வரணும். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். இடையில ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கேருந்து சாமியை கும்பிட்டுட்டு இதே இங்கே வந்தால் செம்ம வியூ, செம்மையாக நல்லா குளிக்க என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ போகிறேன் காய்ஸ். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, ஆ வேற ஏதாவது சொல்லு. வேற என்ன சொல்லு. ஓகே டியூட். நண்பர்களே, நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக குளித்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஃபேமிலியோட வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் அந்த குளிக்கணுன்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருப்பா. அதாவது வந்து ஃபேமிலியாலாம் இங்கே எல்லாம் வர முடியாது. லேடிஸ்க்கு வந்து எப்படி பாதுகாப்பு அது இதுன்னு எதுவுமே தெரியலை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சூப்பராக குளிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஃபேமிலியோடு வர்றதா இருந்தால் நீங்கள் ஒரு 10-15 பேர் வந்தால் தான் உண்டு. அதனால் இந்த பிளேஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார், இந்த பிளேஸுக்கு போங்க அப்படின்னு. நாங்கள் சிறுமலை டேமுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த கன்னிமார் நீரூற்று இருக்குது வந்து இப்போ தான் தெரியும். ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதே மாதிரி உங்கள் இடத்துலையும் ஒரு நல்ல பிளேஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வருவோம். மீண்டும் அடுத்த விளாக்ஸில் சந்திக்கும். உங்களிடம் இந்த விடைபெறுவது என்னடா எப்பயுமே அதே தான் சொல்றியா? அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கும். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விளாக்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். சொல்லு. உங்களிடம் இந்த விடைபெறுவது அவனுக்கு வரல. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சூப்பர் எபிசோட். பாய். சரி ஓகே, அடுத்த விழாக்கில் சந்திக்கிறோம். எல்லாருக்கும் பாய். பாய். டேய், சாவியை மலை மேலேயே வச்சுட்டு வந்துட்டா. சாவியை வச்சுட்டு வந்துட்டா.